Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாட்டில் கார்ட் சொரைக்காய் எடுத்து ஒரு தோசை தான் பார்க்க போறோம், ஒரு ஊத்தப்பம் பார்க்க போறோம் ஆக்சுவலா. ஸோ சொரைக்காய் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைன் கிரீன் பேஸ்ட் வந்துடும். பாருங்க, ஏதோ இதுதான் அந்த கிரீன் பேஸ்ட். இப்போ அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு கப்பு வந்து ரவை, அடுத்தது வந்து ஒரு அரை கப்பு வந்து அரிசி மாவு, மூணாவது வந்து ஒரு 1/4 கப்பு வந்து தயிர். ஸோ ஒரு கப்பு ரவை, அரை கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு வந்து தயிர். இது மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ மறுபடியும் இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணோம். கிரைண்ட் பண்ணிட்டோம்னா ஒரு பேட்டர் வரும். ஸோ இதுதான் அந்த பேட்டர். இதை வந்து ஒரு பேசினுக்கு நம்ம மாத்திடுவோம். இப்போ அடுத்தது இந்த பேட்டர்ல வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம், வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போறோம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி போடுங்க. அதன் பிறகு அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு ஆட் பண்ண பிறகு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா நீங்க கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்றோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பேக்கிங் சோடா. ஏன்னா நம்ம வந்து ஊத்தப்பம் ஸ்டைல் இதை வாக்க போறோம். ஸோ லேசா தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ பேக்கிங் சோடா வந்து நீங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண பிறகு அது மேல லேசா தண்ணி விட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்க. அது ஏன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே. பாருங்க, பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு அது மேல தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நல்லா ஸ்டிர் பண்ணுங்க அந்த கரண்டியால. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய பேட்டர், இந்த சொரைக்காய் ஊத்தப்பம், வெஜிடபிள் ஊத்தப்பம் செய்வதற்கான பேட்டர் ரெடி. பட் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ப்ராசஸ் பெண்டிங் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அந்த மினி கடாயில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு கடுகு ஒரு ஸ்பூனு, அதுக்கு அடுத்தது வந்து இது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காய பொடி ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் நீங்க ஆட் பண்ணுங்க. இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்றேன், பெருங்காய பொடியும் ஆட் பண்றேன். ஸோ இதை வந்து நல்லா தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த ஊத்தப்பம் செய்வதற்கு தேவையான பேட்டர் மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கடாய், இலுப்புச்சட்டி, இதுல வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன ஆட் பண்ணேன்னா, ஒரு ஸ்பூன் எண்ணெய், அதுக்கு மேல வெள்ளை எள்ளு. இதோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் அந்த வெள்ளை எள்ளு. அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இந்த மாவை வந்து இந்த கடாயில நான் வந்து ஊத்துறேன். அப்பதான் அந்த எள்ளு வந்து கரெக்டா அந்த சைடு வந்து கரெக்டா சென்டர்ல வரும். ஸோ இந்த வெள்ளை எள்ளு மாவை வந்து ஊத்தின பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தின பிறகு மூடி வச்சிருங்க. ஸோ ஒரு பக்கம் ஃபுல்லா குக் ஆகட்டும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்ச பிறகு அதை வந்து அப்படியே திருப்பி போட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தின பிறகு மூடி வச்சிருங்க. அவ்வளவுதான், 2 பக்கமும் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய சூப்பரான சொரைக்காய் ஊத்தப்பம், சொரைக்காய் தோசை எப்படி வேணா சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.